வணக்கம் அந்தோணியின் அலப்பறைகள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கொடுவா வச்சுதான் மீன். கொடுவா வச்சுதான் மீன் இல்ல, கொடுவா மீனா அதை வச்சு குழம்பு பொரியல். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தினர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சமைச்சு கொடுக்க போறோம். நான் இந்த கையில வச்சிருக்கேன், இந்த மீன் வந்து கொடுவா. இது வாய் மூடிட்டு இருந்தா அழகா இருக்கும். என்னன்னு தெரியலைங்க, வேணும் உயிர் போயிருக்கும் போல. இது வந்து செப்புளி. ஆமா, இது செப்புளி. இதுவும் செப்புளி தான். எல்லாம் இந்த இது எல்லாம் செப்புளி தான். இது வந்து நண்டு. என்ன நண்டு? ஐயா தெரியல, இப்படி கேள்வி எடுத்தாலே. இது பார்த்தீங்கன்னா களி நண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுவா மீன், இது களி நண்டு, செப்புளி மீனாக வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா சூப்பராக ஆஞ்சு எடுத்துட்டு குழம்பு வச்சு பொரிக்க போகிறோம். வீடியோ முழுசா பாருங்க. வாங்க வீடியோங்களா போகலாம். இது பார்த்தீங்கன்னா மீன் நம்ம ஆஞ்சிக்கிறோம். ஆயம்பது அறுபது போகுது அந்த பக்கமா. இந்த மீனெல்லாம் கொடுத்தா ஒரு கட்டையும் ஒரு வெட்டுக்கத்தையும் தராங்க. இதெல்லாம் ஒன்று தர அறுபது எல்லாம் சொல்லிட்டு நம்ம 60 மணில எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அம்மா ஆயாச்சுனா மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கு. வரமாட்டேன் அதுக்கு ஊத்துறாதுல செப்புளி மீன். மீன் எடுத்துக்கிட்டு இதான் ஒரு செப்புளியா சப்புளியா இதான் செப்புளினா ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லை. போடுவாங்க செப்புளி ஒரே மாதிரி. மீன் ஆஞ்சாச்சு, கல்லுப்பு போட்டு மீன் ஒழிச்சு எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம மீனை நல்லா ஆஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம வந்து குழம்பு கூட்ட போகிறோம். அதுதான் நீங்கள் பாருங்க, இது வந்து குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு வந்து நல்லா பீஸாக எடுத்து வச்சாச்சு. அப்போ தான் சூப்பராக இருக்கும் பொரிக்கிறது. பார்த்தீங்கன்னா அடுத்து பச்சை மிளகா. இது வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் குழம்பு கூட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், ட்ரெஸ் க்ளீன் பண்ண வேலையை சந்தைகளில் போய் ப்ளம்ஸ் தக்காளி எடுத்துகிட்டு இருக்காங்க. நாட்டு தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும். தக்காளி கட்டு அரைச்ச தேங்காய். இந்த தேங்காயில் 2-3 சின்ன வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு வச்சு மட்டும் அரைங்க, சூப்பராக இருக்கும். தேங்காவே கொதிக்குதியா? கரண்டியை காணும். இல்லை, சரி. குழம்பு மசாலா பொடி. இது பார்த்தீங்கன்னா உங்கள் மீனவன் வீட்டு குழம்பு மசாலா பொடி. அது நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்குவோம். இது வேணும்னா நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி வைக்கிறது. மசாலா பொடினா சூழ்நிலை எடுத்து விழுந்துடாமலா? நானே இதான் வச்சுருக்கேன். எனக்கு நானே கொரியர் பண்ண வாங்கிக்கிட்டு இருக்கேன்.
எப்படின்னா இப்போ என்ன சொன்னாலும் ஜஸ்டின் வந்து அவங்களே எங்கிட்ட தான் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. புளிய கரைச்சி ஊற்றிக்கிறோம். முக்கியூர்ல இருந்து நாங்கள் சாயல்குடி ப்ரொஃபஷனல் கொரியர் ஆஃபீஸில் போட்டு உங்கள் மீனவன் பேருக்கு போட்டு ஜஸ்டின் பேருக்கு அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலில் இருந்து ஃபோன் அடித்து ஜஸ்டின் போய் சாயலையும் வாங்கிட்டு வந்தானே. ஏசப்பா 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 அடுப்பை தைக்க போறாங்க எங்க அத்தை. என்னன்ல ஸ்லோ மோஷன் ஆயிட்டாங்க. அவங்க மச்சான் ஊர்ல இல்ல, அதனால என்னத்தா சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம், கல்லுப்பு. என் ஜஸ்டி அக்கா வந்து கல்லுப்பு தான் வாங்கி வச்சுருக்காங்க இப்போதைக்கு. நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா குழம்பு கிண்டி விட்டு மசாலையெல்லாம் கலக்கி விட்டுக்கிறோம். என்னங்க தீப்பிடி பொறுக்க மாட்டேன். என்னங்க தீப்பிடி பொறுக்க மாட்டேங்குன்னா நானும் தீப்பிடி கம்பெனி வச்சு நானாக தயார் பண்ணேன். தக்காளியை புளிஞ்சு விட்டுக்கிறலாம், பிணைஞ்சு விட்டுக்கிறேன். தக்காளி பிணையிறதுக்கு தனி அது சின்னோண்டு தானே, பழுத்த தக்காளி தானே எடுத்துட்டு வந்திருப்ப. பழமாக தான் இருக்கு, பழமும் சூப்பராக இருக்கு. நாட்டு தக்காளி நல்லா எடுத்துட்டியாமா? என் பேர் ஈஸ்வரி இல்லை, எங்க மாமாவும் சொல்லுவாங்க அழகா, என்னது பிஸ்கின் மாரி எத்தாச்சு. இல்ல இல்ல இல்ல, அது என்னது பிங்லின் பிஸ்கின். இப்பதான் ஒன்னோட ஞாபகம் வருது எனக்கு. பிங்லின் பிஸ்கின் அத்தாச்சு. வேற அடுப்பத்தாச்சு குழம்பு எடுத்துக்கி வச்சுருங்க. இங்க பாருங்க, அழகா குழம்பு நம்ம குடிச்சு வச்சிருக்கோம். தூக்கி அடுப்புல வைக்க போறோம். தீ கமகமன்னு எரியுது. கமகமன் இல்ல கமகமன், கமகமனுமோ தீய கமகமன் எரி. நம்ம சொல்லுங்க தீ நல்லா மலமலன்னு எரியுது, அவங்க வந்து கப்ப கப்பான்னு எரியுதுன்னு சொல்லுவாங்க. அம்மா குழம்பு கொதிச்சிருச்சு, என்ன நல்லா காத்து இந்த பக்கம் அடிக்குதா, வாசனையும் தீ சேர்ந்து வருது நமக்கு. அப்படியோ குழம்பு வச்சுட்டா மேலே ஃபர்ஸ்ட்டாக நண்டு வர்றான் பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சுட்டு அது வடிக்க அடுப்பில் கிடக்கட்டும். நம்ம வந்து மீன் வந்து பொரிக்கிறதுக்கு விரைவி வச்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் மீன் வீட்டு பொரியல் மசாலா பொடி பார்க்கும்போதே பக்காவாக இருக்கா. ஆனால் நாங்கள் இதுலேயும் கொஞ்சம் குழம்பு பொடி போடுவோம், ஏன்னா அந்த குழம்பு பொடியோட டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். நமக்காது தேவையான அளவுக்கு உப்பு, அப்பளே வச்சதுல கழுவி அதில் ஈரப்பதம் கூட இருக்கு. அதில் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சுங்க. ஒரு ஓரமாக அப்படியே பால் ஆட மாதிரி வந்துருச்சா, குழம்பு காஞ்சிருச்சு. இப்போ நம்ம குழம்பு வந்து இறக்கிட்டு தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பொறுக்கி வீட்டி அடுப்பு வச்சுக்கலாம். காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறது. எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கலாம். சரியா, கடுகு பொரிஞ்சிருக்கு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாயிட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளிச்சு முடிச்சாச்சு. தாளிச்ச உடனே அப்படியே டக்குன்னு முடியும். அடுத்து வந்து நம்ம மீன் பொரிக்க போகிறோம். தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. மீனை போட்டுக்கலாம்.
பரட்டிக்கிறேன். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போகணும். வாழைமரம் வளர்க்கத்தான் செய்யலாம், நம்ம இடத்துல வளர்க்கலாம். என்னடா கூட கொஞ்சம் போடுற சோறு சோறு யார் ஆக்குனா? கொடுவா மீன். மரியாசோட போட்டியோட வந்த அண்ணனை மரியாசோட உட்காந்து சாப்பிட வச்சிட்டீரப்பா. என்ன நடக்குது? ஹலோ என்னண்ணா எப்படின்னா இருக்கு? என்னது அள்ளி சாப்பிடும்ல. நம்ம வீட்டு மசாலா எப்படி இருக்குன்னு பாருங்க. பொரிச்ச மீன் எடுத்து தின்னு பாருங்க. அதில் எதுவுமே கலந்துருக்காது. ஒன்லி ஒன் மசாலா மட்டும்தான். நம்ம போடுற மசாலா தான் டேஸ்ட்டை கொடுப்பான். அந்த மீனோட டேஸ்ட்டை அப்படியே எடுத்து கொடுக்கும். அந்த மீனோட டேஸ்ட்டை அப்படியே எடுத்து கொடுக்கும். கண்டதையும் கலந்து இது பண்ணி அந்த மீனோட டேஸ்ட்டையே எடுத்து மசாலா டேஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த மசாலா மட்டும்தான். எனக்கு பிடிச்சமான மீன் தலை, கொடுவா மீன் தலை பொரிச்சு கொடுத்துருக்காங்க. மீன் குழம்பு சூப்பராக இருக்கு. அந்த மசாலா, அந்த காரம், உடப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கு. லிமிட்டாக லெவலாக இருக்கு. கண்டிப்பாக நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு நம்மளால என்ன கவனிக்க முடியுமோ அதை நம்ம கவனிச்சிட்டோம். கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நம்மளை தேடி நம்மளுடைய சொந்தக்காரங்களே வர்றது கிடையாது. நம்மளை தேடி வெளிநாட்டிலேருந்து வர்றாங்கன்னா அதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ்ஸு. ரொம்ப நன்றி வந்த அண்ணனுக்கும் அக்காவுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி திருப்தியாக சமையல் பண்ணி கொடுத்த சுமித்ராவுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தோனி அழப்பறையோட ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட். நான் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்காக நான் வந்து மலேசியாவிலேருந்து வந்து டைம் எடுத்து அவங்கள கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு ஸோ நான் நேராக அவங்கள வந்து பார்க்க வந்திருக்காங்க. ஸோ வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஊரெல்லாம் நல்லா கூட்டு போய் சுற்றி காமிட்டாங்க. ஸோ அவங்களோட மீன் பிடிக்கிற ஆர்பரு எல்லாம் போய் பார்த்தோம் நேற்று. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கஞ்சி சாப்பாடு, நெத்திலி தொக்கு, வறுவல் தொக்கு அது வச்சு கொடுத்தாங்க. இப்போ இன்றைக்கி மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா மீன் வறுத்துட்டு மீன் குழம்பு, அவங்களோட மசாலா சொந்த மசாலா போட்டு மீன் குழம்பு வச்சுருப்பாங்க. சாப்பாடு சூப்பராக இருக்குது. குழம்போட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. அது இல்லாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி மீன் தடவை எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த